கோசாலையிலையும் துளசி இருக்க இடத்துலையும் நம்ம உட்கார்ந்து ஸ்லோகங்களோ மந்திரங்களோ ஜபங்களோ செய்யும் பொழுது அது நமக்கு பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும். ஒரு முறை சொன்னாலே அது பல மடங்கு சொன்னதற்கு சமமாகும். துளசி தேவியை பூஜிக்கும் நாளையும் பலனையும் பார்க்கலாம். தை வெள்ளியில பூஜிக்கும் பொழுது நம்மளுடைய இஷ்டங்கள் நிறைவேறும், இஷ்ட பலன் கிடைக்கும். மாசி சுக்ல துவாதசியில் பூஜிக்கும் பொழுது அஸ்வமேத யாக பலன் கிடைக்கும். பங்குனி மாதத்தில் பௌர்ணமியில் அமாவாசையில் துவாதசியில் இரவில் தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் பொழுது பால் நெய் கலந்த பண்டம் நைவேத்தியம் செய்தால் பிறப்பு இறப்பு அற்ற மோட்ச நிலை கிடைக்கும். ஆடி மாதம் சுக்லபட்ச துவாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச துவாதசி வரை தொடர்ந்து பூஜை செய்ய சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று துளசிக்கு பூஜை செய்ய குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு புத்திரன் பிறப்பான். துளசி வனத்தில் ஸ்ராத்தம் செய்பவனுக்கு கயாவில் செய்த பலன் கிடைக்கும். துளசி பூஜையில் கண்டிப்பாக வைகுண்ட பிராப்தி